அடுத்த பாடல் 1579. உண்மையும் பொய்மை ஒழுத்தலும் உண்மை பால். உண்மை அப்படின்னு சொல்றது என்ன? மாயை நீக்கிய நிலையில நம்ம பார்க்கப்படுகின்ற எல்லாம் தான் உண்மை. இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்கறதெல்லாம் பொய்யா தான் பார்த்துட்டு இருக்கோமே தவிர்த்து உண்மையாக பார்க்கறது இல்லை. ஒரு கோயிலுக்கே போனால் கூட அது கற்சிலை சிவரூபமாக இருக்கின்றது என்று தான் பார்க்குறமே தவிர்த்து தெய்வமாக பார்க்கறது இல்லை. இப்போ தெய்வமாக பார்த்தோம் அப்படின்னா, இறைவனாகவே ஒரு கற்சிலையை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, காலையிலிருந்து இரவு வரைக்கும் உட்கார்ந்துருந்தா கூட நமக்கு அந்த ஒரே மாதிரியான மனநிலையில் தான் இருப்போம். ஆனால் அப்படி இருக்கமான்னு கேட்டால் இல்லை. இப்போ ஒரு முக்கியமான ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல முறை, ஒரு திருவண்ணாமலைக்கு கோயிலுக்கே போனோம்னா இங்கேருந்து கோயிலுக்கு போகிறோம், கோயிலுக்கு பலர் பல விதமான கோயிலுக்கு போவோன்ற எண்ணத்தோடு இருப்போம் இல்லையா? குலதெய்வம் கோயிலுக்கு ஏதோ ஒரு கோயிலுக்கு போவோம் எல்லாரும். போகும்பொழுது அந்த சாமியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வினாடி இல்லையா, அங்கே போய் நிற்கும் போது ஒரு ஆர்வம் வரும், எப்படியாவது சாமி முகத்தை பார்த்துடணும். ஏன்னா திருவிழா காலங்களில் கூட்டம் அலமாயும், பிரதோஷ அன்னைக்கெலாம் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும், அலப்பாயும் இந்த இடத்துல. அப்போ என்ன பண்ணுவோம், முண்டி அடிச்சுட்டு முன்னாடி போய் சாமியை பார்க்கணும். அப்பாடா சாமியை பார்த்துட்டோம்ப்பான்னு ஒரு ஆத்மார்த்தமான திருப்தி ஒன்று மனுஷனுக்கு வரும். இப்போ கோவில் காலியாக இருக்குது, கூட்டமே இல்லை, அப்பயும் அதே ஆர்வம் வரும். கூட்டம் காலியாக இருக்குன்னா என்ன பண்ணுவோம், கடகடன்னு ஓடுவோம் சாமியை பார்க்கறதுக்கு. முன்னாடி போய் நின்று சாமியை பார்த்துன்னு ஒரு திருப்தி வரும், பரிபூர்ணமாக ஒரு திருப்தி ஒன்று வரும். இப்போது 2வது நிமிஷம் வருது, அப்போ என்ன ஆகும், திருப்தி கொஞ்சம் குறையும். அந்த முதல்ல ஒரு ஈகர்னஸ் மனசுக்குள்ள ஒரு ஆர்வம் இருக்கு இல்லையா, அந்த ஆர்வம் கொஞ்சம் குறையும். அப்படியே 2வது நிமிஷம், 3வது நிமிஷம், 4வது நிமிஷம், 5வது நிமிஷம், டோட்டலாக குறைஞ்சிடும் 5வது நிமிஷத்தில். அப்புறம் சரி கிளம்புவோம், நேரம் ஆயிடுச்சின்னு சொல்லி என்ன ஆகும், நம்மளே இந்த இடத்துல கிளம்ப ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ முதல் நிமிடம் பார்த்த அந்த ஆர்வம் 5வது நிமிடம் இல்லை. அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல கிளம்புறோம். அப்போ அந்த இடத்துல அது ஒரு சிற்பமாகத்தான் மனதிற்குள் நம்ம பதிய வச்சிருக்குமே தவிர்த்து இறைவனாக நம்ம அதை பதிய வைக்கல. இப்போ இறைவனாக நம்ம பதிய வச்சிருந்தோம்னா என்ன ஆகும், இந்த இடத்துல அப்படியே லைச்சு போய் உட்காந்துருப்போம் அந்த இடத்துல. இப்போ முதல் வினாடி பார்க்கும்போதே நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆர்வத்தில் தான் பார்க்குறோமே தவிர்த்து இறைவனாக பார்க்குறோம்னா இல்லை. பல பேர் பார்க்கலாம் இறைவனா, ஏன்னா பார்த்த வினாடி அப்படியே லைப்பாங்க இந்த இடத்துல. பலர் அப்படியே கண்ணில் வந்து தண்ணியாக வரும், பலருக்கு லைக்கிறாங்க இந்த இடத்துல, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த லைப்பு 1 மணி நேரம் கழிச்சு இருக்க மாட்டேங்குது இல்லையா? ஸோ அப்போ என்ன பொருள்னா, நம்ம அதை உண்மை பொருளாக பார்க்கவில்லை என்று பொருள். அதான் உண்மை. அப்போ உண்மை பொருள் என்பது இந்த மாயை நீக்கிய நிலையில் பார்க்கக்கூடிய ஒரு பொருள். அடுத்து பொய்மை அப்படிங்கிறது. பொய்மை அப்படின்னு சொல்லப்படுறது இந்த இடத்துல நம்முடைய சிந்தனை ஒன்று பார்க்கக்கூடியது, ஒன்று உண்மை இந்த இடத்துல. அடுத்தது ஏன் அப்படி பார்க்குறோன்னா, நம்மளுடைய சிந்தனைகளை தான் இந்த இடத்துல பொய்மை இருக்குது. பார்க்கக்கூடிய பொருளில் பொய்மை கிடையாது, அது உண்மையான பொருள் தான். அந்த கல் வந்து நம்ம தான் அதை கல்லாக பார்க்கிறோம், இறைவனை பார்க்கல. ஆனால் உண்மையில் அந்த கல் இறைவன் தான் அந்த இடத்துல. ஏன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே, உள்ளே இருக்கக்கூடிய சிவலிங்கம் மட்டும் கிடையாது, நீங்கள் பார்க்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே இறைவனுடைய ஆற்றல், இறைவனுடைய தன்மை தான் இந்த இடத்துல. இந்த உலகமே 5 பூதங்களால் ஆனது, 5 பூதங்களும் இறைவன் தான் இந்த இடத்துல. அப்போ அங்கே இருக்கக்கூடிய கல்லும் இறைவன் தான் இந்த இடத்துல. பொருள் இறைவன் உண்மைத்தன்மையாகத்தான் இருக்கின்றது, பார்க்கக்கூடிய எண்ணங்கள் தான் தவறாக இருக்கின்றது. அப்போ அந்த எண்ணங்களை தான் இங்கே பொய்மை அப்படிங்கிறார் இந்த இடத்துல. ஸோ பொய்மையான என்ன பண்ணணும், இந்த இடத்துல மாயை நீக்கணும். உலக அறிவில் பொய்யான எண்ணம் சிந்தனை இருக்குது இந்த இடத்துல, அதான் உண்மையும் பொய்மை. இதை ஒழித்தலும் அப்படிங்கிறாரு, இதை வந்து அழிக்கணும் இந்த இடத்துல இல்லையா? இப்போ இந்த பொய்மையை அழிச்சிட்டோம் அப்படின்னா, இந்த சிந்தனை பொய்யான இந்த எண்ணங்களை அழிச்சிட்டோம்னா அங்கே இருக்க உண்மை பொருள் தெரிஞ்சிடும் இந்த இடத்துல. அப்போ ஒழித்தலும் உண்மை பால் அப்படிங்கிறார். உண்மைன்னா என்ன, இப்போ இந்த பொய்மையான எண்ணம், இந்த மாய தோற்றம் அழிஞ்சிருச்சுன்னா உள்ளே இருக்கக்கூடிய கல் மட்டும் இல்லை, நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய சோறு, அங்கே இருக்கக்கூடிய பூஜை செய்யக்கூடிய அர்ச்சகர் முதற்கொண்டு எல்லாரையுமே இறைவனை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் இந்த இடத்துல. அதான் உண்மை பால். பால்னா இப்போ தான் சொன்னால் உங்களுக்கு அதனுடைய தன்மையை குறிக்கக்கூடியது இந்த இடத்துல. அப்போ இங்கே நீங்கள் மாயை விலகிடுச்சுன்னா சிவலிங்கமும் இறைவன் தான், அங்கே பூஜை செய்யக்கூடிய இறைவனும் இறைவன் தான், மேலே போட்டிருக்கக்கூடிய பூக்களும் இறைவன் தான் இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய வாசனை திரவியங்களும் இறைவன் தான், எல்லாமே இறைவனாக இங்கே பார்க்க ஆரம்பிச்சிடும். இதான் முதல் அடியில் சொல்கிறார். 2வது அடியில் திண்மையும் உண்மை சிவமாய நல்லறன் அப்படிங்கிறார். திண்மையும் அப்படின்னா இந்த எண்ணம் வரணும்னு வச்சுக்குவோம். இப்போ முதலடியில் சொன்னோம் இல்லைங்களா, அந்த எண்ணம் வரணும், அந்த பொய்மை அழித்து உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மனதில் உறுதி வேணும் இந்த இடத்துல. அதான் திண்மை.
திண்மைன்னா ரொம்ப அளவுக்கு அதிகமான மன உறுதியுடன் உண்மை அப்படிங்கிறாரு. உண்மை அப்படின்னா இந்த இடத்துல ஒன்றி இருத்தல், இந்த இடத்துல ஒன்றோடு ஒன்று ஒன்றி இருத்தல், இந்த இடத்துல எதோடு ஒன்றில் இருத்தல் இந்த இடத்துல அப்படின்னா சிவம் ஆய நல்லரண் அப்படிங்கிறார். சிவத்தோடு இருக்கிறதோ இந்த இடத்துல நல் அரண் அப்படிங்கிறது. அரண்னா யார் இந்த இடத்துல? துன்பம் எதையும் தாக்காமல் நம்மை ஒரு பாதுகாத்து இருக்கக்கூடிய இறைவன் அப்படின்னு பொருள். இப்போ அந்த பொய்யை ஒழிச்சிட்டு உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன வேணும்? நமக்கு மனசு உறுதி வேணும். மனசு உறுதி வேணும்னா என்ன பண்ணணும்? மனமானது எப்பொழுதும் சதா சர்வகாலமும் அந்த சிவபெருமானோட மனசை ஒன்றியே இருக்கணும். அப்போ அந்த ஒன்றி இருக்கணும்னா நமக்கு அந்த இறைவனை எங்கே போய் பார்க்கறது அப்படின்னு பார்த்தா, அந்த இறைவன் எப்படி இருக்காராம்? நம்மை சுற்றி நல் அரண் போல் நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கின்றாராம் இந்த இடத்துல, இந்த உலகத்தில். ஸோ பாதுகாத்து கொண்டே இருக்காருன்னா என்ன? அப்போ நம்மளை சுற்றி இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம், எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க, இப்போ கூட இறைவன் நம்மை சுற்றி தான் இருக்காரு இந்த இடத்துல, இல்லையா? இப்போ நம்மளுடைய வார்த்தைகளை, பேச்சில், கேட்கறதுல, சத்தத்தில் எல்லாத்துலேயும் அவர் தான் இருக்கார் இந்த இடத்துல. அப்போ இதில் இருக்கின்றார் என்ற அந்த மன உறுதி என்ற ஒன்று வந்துவிட்டால், ஒரு விஷயம் நினைச்சோம்னா அந்த சிந்தனையில் இறைவர் இருக்காரு, இல்லையா? இப்படி ஒவ்வொன்றையும் நான் சிந்தித்து கொண்டே இருந்தோமே என்றால் இந்த இடத்துல அப்போ அந்த பொய்மை ஒழிஞ்சிடும், உண்மை தெரிந்துவிடும். இதான் சொல்றாரு இந்த இடத்துல. இறைவன் பாதுகாப்பா நல்லாருன்னா ஒருவன் நம்ம சுத்திட்டு இருக்காரு. இதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வன்மையும் எட்டு சித்த மயக்க வந்த அப்படிங்கிறார். இந்த அடியை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஏன்னா இப்போ அந்த உலகத்துல இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உலக ரீதியாகவே இருக்கக்கூடியது பார்த்தோன்னா ஒரு 64 கலைகள் இருக்கு இந்த இடத்துல. எல்லாருக்குமே தெரியும், ஆயக்கலைகள் 64ன்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இடத்துல. இதை தான் 8-8ங்கிறார். 8-8னா 64 இந்த இடத்துல. இந்த 64மே ஒரு கலையாக வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஏதேனும் கலைகள்ல ஒரு கலையை மனிதன் உணர்ந்து கொண்டால் கூட சரி, இந்த இடத்துல ஏதாவது ஒரு கலையில் உணர்ந்து கொள்ளுதல்னு சொல்றது முழுமை பெறுதல் இந்த இடத்துல. இப்போ உதாரணத்துக்கு நடனக்கலைன்னு ஒன்று இருக்கு, இல்லையா? மிருதங்கம் வாசித்தல்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் ஆயக்கலைகள் 64 இருக்கு இந்த இடத்துல. தமிழ்ல இருக்கக்கூடிய பேச்சு இருக்கு இல்லையா, இது கூட ஒரு கலையா இருக்கு. எப்படி இலக்கணம்னு ஒரு கலை இருக்கு இந்த 64ல இருந்து, இலக்கணம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பரதநாட்டியத்துல யார் ஒருவர் நடனத்துல முற்று பெற்ற நிலைக்கு செல்கின்றாரோ அப்போ அவர் இந்த இடத்துல ஞான நிலை பெறுகின்றார். மிருதங்கம் இருக்கு, மிருதங்கம் வாசத்தில் யார் ஒருவர் முற்று பெற்ற நிலைக்கு செல்கிறாரோ அவர் இந்த இடத்துல இறைவனை உணர்கின்றார். ஸோ இது ஆயக்கலைகள் 64 என்று சொல்லப்படுவது அதுதான் இந்த இடத்துல. இது வார்த்தைகளாக சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல. இது வன்மையும் 8-8 அப்படின்றாரு. அப்போ ரொம்ப வலிமையாக இருக்கின்றலாம் அந்த கலைகள். அவ்வளவு சீக்கிரம் யாராலையும் கற்றுக்க முடியாது. இன்னைக்கு ஒருத்தர் மிருதங்கம் வாசிச்சாரு அப்படி இல்லை நடனம் ஆடுறாங்க அப்படின்றதுனால அவங்க பரதநாட்டியம் ஆசிரியர் அவங்க. ஏன்னா இன்னைக்கு அது ஒரு கருத்து இருக்கு, அரங்கேற்றம் பண்ணிட்டாங்கன்னா உடனே அவங்க ஆசிரியர். இந்த இடத்துல முற்று பெற்றாங்களா இல்லையான்றது தெரியாது இந்த இடத்துல. ஆனால் முற்று பெற்ற நிலை என்பது உச்ச நிலை இந்த இடத்துல. அப்படியே லைத்து போய் ஆடுதல் இந்த இடத்துல. ஒரு சின்ன ஒரு இசை கேட்டாலும் சரி தானாகவே கால் தாளம் போட ஆரம்பிச்சிடும் இந்த இடத்துல. ஆகா, சத்தம் இறைவனுடைய சத்தம் கேட்கின்றது என்று அந்த அளவிற்கு மனம் அதுல லயிச்சு போய் நிற்கும். அந்த நிலைக்கு தான் போக முடியும். இந்த 8-8 கலைகளை ஒரு யாராவது ஒருத்தர் ஒரு கலையை தெரிஞ்சுக்கிட்டாருன்னு வச்சுக்குவோம். இப்போ நான் 8-8 கலை, இந்த ஆயக்கலைகள் 64 நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன், அப்போ என்னால் இறைவனை உணர முடியும் அப்படின்னு, அதாவது நான் என்ற எண்ணத்தோடு அவர் இருந்தால், நான் கற்றுக்கொண்டேன் எனக்கு தெரியும் என்ற சிந்தனை யாராவது ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா அந்த சிந்தனை தான் சித்த மயக்க அப்படிங்கிறது. சித்த என்ன அப்படின்னா சித்தர்கள் கிடையாது. சித்தன்னா எண்ணம். நம்ம முதல் பாடல்லே பார்த்தோம் இல்லையா, தேவனும் சித்த குருவும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ சித்த என்று சொன்னால் இந்த இடத்துல நம்மளுடைய எண்ணங்கள். இந்த இடத்துல இந்த எண்ணங்கள் என்ன செய்யுதா, இந்த இடத்துல மயக்க வந்த அப்படிங்கிறது. மயக்க வந்தனா நான் செய்கின்றேன், நான் நடனம் ஆடுகின்றேன், நான் மிருதங்கம் வாசிக்கின்றேன், எனக்கு அனைத்தும் தெரியும் என்ற அந்த எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த எண்ணம் தான் என்ன பண்ணுது இந்த இடத்துல இறைவனை அடைய விடாது. ஸோ அடுத்தடியில் என்ன சொல்றாரு, அன்னர் அருளின்றி யார் அறிவாரே அப்படிங்கிறாரு. அண்ணல்லாம் யாரு? இறைவன் தான். யார் ஒருவர் தலைவனாக இருக்கின்றாரோ, யார் ஒருத்தர் அடியவராக இருக்கின்றாரோ அவர் தான் இறைவன் இந்த இடத்துல. அந்த அவர் தான் அண்ணல் இந்த இடத்துல.
ஏன்னா இறைவன் பல இடங்களில் பார்த்தா தலைவனாக இருந்து வழிகாட்டவும் செய்கின்றார், இந்த இடத்துல அடியவராக வந்து நமக்கு பணியும் செய்கின்றார். பிட்டுக்கெல்லாம் மண்ணு சுமந்திருக்கார்ல, ஸோ அடியவராக வந்து வேலையும் செய்கிறார் இந்த இடத்துல நமக்கு. ஆமாம், அவர் தான் இந்த இடத்துல அண்ணல். அவருடைய அருள் இல்லாமல் யாருமே இதை தெரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ நாலடியில் பார்த்தோம்னா மேலே வந்து ஒரு 2 விஷயத்த சொல்கிறாரு இந்த இடத்துல, கீழே வந்து 2 விஷயத்த வேற வந்து விஷயத்த சொல்கிறாரு. ஸோ மேலே 2 விஷயத்தில் 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்க்கும்போது என்ன சொல்கிறாரு இந்த இடத்துல, உண்மைன்னு ஒன்று இருக்குது, அதை பொய்யா பார்த்துக்கிட்டு இருக்கோம், அந்த பொய்யை ஒழிச்சிட்டா உண்மையை தெரிஞ்சுக்கலாம். இதற்கு நம்மளுடைய மனம், உறுதியான மனம் என்ற ஒன்று இருந்து வேணும். இந்த இடத்துல உறுதியான மனம் என்ற ஒன்று இருந்து விட்டால் அந்த இடத்துல சிவம் நமக்கு அந்த உண்மையை உணர வைப்பான். அதே நேரத்தில் இந்த உலக ரீதியாக இருக்கக்கூடிய கல்வி, இதில் இறைவன் அடையக்கூடிய வழிமுறைகள், ஆயக்கலைகள் 8 64யுமே ஒருவன் தெரிந்து வைத்திருந்தாலும், நான் செய்கின்றேன் என்ற எண்ணம் ஒன்றே ஒன்று இருந்தாலும் அது சித்த மயக்கமாகும். இந்த சித்த மயக்கம் என்ற ஒன்று இருந்தால் அவனால் எக்காரணம் கொண்டும் எதனையும் தெரிந்து கொள்ள முடியாது. ஸோ அப்போ இந்த இடத்துல சித்த மயக்கம் வரக்கூடாது. இறைவன் தான் இந்த கலையை கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று அவருக்கு தெரிஞ்சுக்கணும்னா அந்த இடத்தில் இறைவனுடைய அருளானது வேண்டும். அதான் அன்னருள் அருளின்றி அப்படிங்கிறார். அப்போ இறைவனுடைய அருள் வேண்டும் என்றால் இந்த இடத்துல நான் என்ற அகங்காரம் அங்கு இருக்கக்கூடாது. அது இல்லை என்றால், இந்த இடத்துல அகங்காரம் இல்லை என்றால், அப்போ இறைவனுடைய அருளானது பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். எப்பேற்பட்ட கல்விமானாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல நான் என்று இருந்தால் அவர் சித்த மயக்கத்தில் இருப்பார். அதே நேரத்தில் நான் என்ற ஒன்று இல்லை என்றால் இந்த இடத்துல அவர் கல்வியே கற்காத மனிதராக இருந்தாலும், இந்த ஆயக்கலைகள் 64 என்று ஒன்று அறியாத மனிதராக இருந்தாலும் சரி, நான் என்ற எண்ணம் என்ற ஒன்று அவருக்கு இல்லை என்றால் அப்போ இந்த இடத்துல அவருக்கு அவரை சுற்றி அரண் போல் இருக்கக்கூடிய இறைவன், அவரை காக்கக்கூடிய அந்த இறைவன் சிவமானவர் இந்த இடத்துல அவருக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு அருளை கொடுக்கின்றார். அந்த அருள் தான் அவருடைய மன உறுதி. அந்த மன உறுதி என்ன பண்ணுது, அவருடைய மாயை என்ற அந்த பொய்மையை நீக்கி உண்மையை காட்டுகின்றது. இப்படி தெரிந்து கொண்டவர் தான் நம்முடைய கண்ணப்ப நாயனார். அவர் எந்த 64 கலைகளையும் தெரிஞ்சிக்கல, எந்த சாமின்னா யாரும் கூட தெரியாது அவருக்கு இந்த இடத்துல. ஆனால் இறைவனை அடைய வேண்டும் என்ற ஒரே குறிக்கோள் தான். அந்த ஒரே ஒரு குறிக்கோளில் அவர்களிடம் நான் என்ற எண்ணம், அகங்காரம் இல்லை என்ற அந்த ஒரே ஒரு காரணத்தினால் தான் அவர் இன்றும் நாம் அவரை வழிபட்டு கொண்டிருக்கின்றோம். ஏன்னா அவர் தானே இறைவன் என்ற நிலையில தெரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா அவருக்கு இந்த பதி பசு பாசம் விலகிடுச்சு, தெரிஞ்சுக்கிட்டார். இப்போ போன பாடல்லையும் அதுக்கு முன்னாடி பாடலையும் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த பதி பசு பாசம் என்பதை அறிந்து உணர்ந்து தானே இறைவன் என்ற நிலையை அவர் போயிட்டதுனால தான் இன்னைக்கு அவரை வழிபட்டுட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி ஒரு 3 பாடல் பார்த்துருக்கோம். 3 பாடலுமே ஆழ்ந்த கருத்துக்கள் கொண்ட பாடல் தான். 3 பாடலுமே சொல்லக்கூடிய ஒரே செய்தி. 3 பாடலில் இந்த சிவகுரு தரிசனம் ஃபுல்லாகவே செய்யக்கூடிய செய்தி என்னென்னா, கர்மயோகத்தில் இருப்பவர்களுக்கு எப்படி இறைவனை அடையலாம் என்று சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் தான் இதில் முழுமையாகவே இருக்கின்றது. இதை கடைபிடிக்க முயற்சியாவது செய்வோம் நிச்சயமாக, அது பாவனையாவது செய்வோம். இந்த பாவனை நிச்சயமாக நம்மை அறிய வைத்து உணர வைத்து இப்பிறவிலேயே விடுதலையும் கொடுக்கும். ஸோ ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் என்னால் சொல்லுங்கள், இன்னொரு 5 நிமிஷம் இருக்குது. இதில் கண்ணப்ப நாயனார் அவர் இந்த அன்பு தான் அவர முக்கிய குறிக்கோளாக இருந்ததை ஒழிய அவர் இந்த பதிபசுபாசம் வேதாந்த சித்தாந்தங்களை பற்றி அவர் ஒன்றுமே அறியாதவர். அவற்ற மூலதனம் அன்புதான். அந்த அன்பாதான் அவர் முத்தி வச்சாரு ஒழிய எங்களை போல எவ்வளோலாம் படிச்சு கிடிச்சு ஒரு குரு சொல்லி தந்து கொண்டு அப்படி ஒன்றுமே இல்லை. வேட்டையாடின பரம்பரையில் வந்தவர். அவர் அன்புதான் அவற்ற மூலதனமாக அவரை ஆட்கொண்டார் என்னுடைய கருத்து. அன்புதான் ஐயா மூலம். இந்த இடத்துல அன்புதான் உச்சத்தில், அன்புதான் வெளிப்படும். ஆனால் அந்த அன்பு வெளிப்பட வேண்டும் என்றால் அந்த இடத்துல நான் என்ற அகங்காரம் இல்லாத பட்சத்தில் தான் அன்பு வெளிப்படும். இந்த இடத்துல அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ். இப்போ உதாரணத்துக்கு இறைவனுக்கு என்ன பண்ணாரு, தன்னுடைய கண்ணையே எடுத்து வச்சார். அவருக்கு அந்த இடத்துல என்ன, என்னுடைய கண் எனக்கு வலிக்கும் என்ற சிந்தனையே அவருக்கு இல்லையா இந்த இடத்துல, இல்லையா? அவருக்கு நான் என்ற உணர்வு இல்லாத பட்சத்தான் அன்பு ஊற்றெடுத்து பெருக்குகின்றது. அப்போ தான் கண்ணை பிடிங்கி வைக்கிறார் அவர். அப்போ அவருக்கு அந்த வலி என்ற ஒரு உணர்வே இல்லை இந்த இடத்துல, இல்லைங்களா?
ஸோ அதனால் அந்த அன்பு என்பது வருவதற்கு முன்பாக அவரிடம் இருந்தது இந்த இடத்துல. நான் என்ற அகங்காரம் இல்லை என்றதுனால தான் இறைவனே என்ன பண்ணுறாரு, அவரை கூட்டு வராரு இந்த இடத்துல அந்த இடத்துக்கு. நீங்கள் வரலாறு பார்த்தீங்கன்னா, அந்த அர்ச்சகர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் தான் பூஜைலாம் பண்ணுவார். இப்போது அர்ச்சகர்கிட்ட போய் இறைவன் சொல்லியிருக்கலாம்ல இந்த இடத்துல. நீ இப்போ அர்ச்சகருக்கும் இறைவனை அந்த காட்சியெல்லாம் கொடுக்குறாரு இந்த இடத்துல இல்லைங்களா. இப்போ இறைவன்கிட்ட போய் இறைவன் வந்து சொல்லியிருக்கலாம் அர்ச்சகர்கிட்ட, நீ இப்படித்தான்ப்பா இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அர்ச்சகர்கிட்ட ஒன்றுமே சொல்லலை இந்த இடத்துல. ஏன்னா அர்ச்சகரும் சாதாரணவர் இல்லை. அந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு ஊரில் வெளியிலேருந்து அவ்வளோ தூரம் பயணப்பட்டு வந்து அவர் பூஜையெல்லாம் பண்ணிட்டு போகிறார். அவர் சிரத்தை இல்லாமல் இல்லை. ஆனால் அவருக்கு மாய எண்ணம் இருக்கின்றது. இந்த பாடலில் சொன்ன மாதிரி உண்மையாக அவர் பொய்யா பார்க்குறாரு இந்த இடத்துல. மாய எண்ணம் இருக்குது, இப்படித்தான் பூஜை பண்ணணும், இறைவன் இப்படி மட்டும்தான் இருப்பாருன்னு அவர் ஒரு கற்பனையில் இருக்கார் இந்த இடத்துல இல்லைங்களா. அப்போ இந்த இடத்துல அவர் நான் என்ற அகங்காரம் இல்லாமல் அவர் இருக்கார் ஒருத்தர் இல்லையா. இப்போ என்ன பண்ணணும், அப்போ நான் என்று இல்லாமல் கர்மயோகத்தில் இருக்கார். அவர் என்ன பண்ணணும், முக்தியை கொடுக்கணும். இறைவன் என்ன பண்ணுறாரு, அவரை வச்சு ஒரு திருவிளையாடலை நடத்தி இந்த இடத்துல முக்தியை கொடுக்குறாரு இந்த இடத்துல. ஸோ அவர் அன்பு வெளிப்படுவதற்கு முன்பாகவே நான் என்ற அகங்காரம் இல்லாத காரணத்தினால்தான் அன்பு என்பதே வெளிப்பட ஆரம்பிச்சது. அதன் விளைவாகத்தான் அவர் தான் இறைவன் என்ற நிலையை அடைஞ்சார் அவர் அந்த இடத்துல. சரிங்களாயா. அதே நேரத்துல ம் அதே நேரத்துல ம் மிருகங்களை வேட்டையாடைக்குள்ள ம் இந்த அன்பு அவருக்கு மரபொருளா இருந்ததா? ஒரு தண்டைக்குள்ள இந்த மாதிரி இருந்தது. இல்லை, நல்ல கேள்வி இது. இப்போ மறைபொருள் என்பது அல்ல. இப்போது அவருடைய தொழில் வந்து வேட்டையாடுதல். ஏன்னா அவருக்கு சிறு வயதிலேருந்தே கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு அதுதான். இறைவன் யாருன்னு சொல்லி கொடுக்கல இல்லையா. துன்பம் இன்பம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவருக்கு தெரிஞ்சது என்ன, காலை எந்திரி, பசிக்குமா நேரப்போ, 2 ஜீவராசி இருக்கும், வேட்டையாடு, கொண்டு வந்து சாப்பிட்ரு, உன் பசி தீர்ந்து போகும். இதுதான் அவருக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது. அவருக்கு எதை சொல்லி கொடுத்தார்களோ அதை அவர் ஒரு கடமையாக தான் செஞ்சார் அந்த இடத்துல. சரிங்களா. நான் இப்போ ஒரு மிருகத்தை வேட்டையாடிட்டு வராருன்னு வச்சுக்குவோம். இப்போ கண்ணப்ப நாயரோட நிகழ்வு அன்னைக்கு நடந்துச்சு. தன்னுடைய கண்ணை பறிச்ச நிகழ்வு நடத்தினார். அதுக்கு ஒரு நாள் முன்பாகவோ, ஒரு வாரம் 10 நாள் முன்பாகவோ, அவருக்கு கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 30 வயசுன்னு வச்சுக்குவோம். புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன், வயது நமக்கு தெரியாது, 20 வயசு ஏதோ ஒரு வயசு வச்சுக்குவோம். அவருக்கு தெரிந்த காலம் ஒரு 5 வருஷம் வேட்டையாடிட்டு தானே இருந்திருப்பார். இப்போ வேட்டையாடும் போது ஒரு உயிர் போகுது இந்த இடத்துல, அது துடிக்குது, அந்த எண்ணமும் இருக்காது இந்த இடத்துல. என்னுடைய கடமையை நான் செய்கின்றேன், அதற்கு மேலே ஒரு பரிதாபமும் வராது, இறக்கமும் வராது அந்த இடத்துல. அது துன்பப்படுதுன்னு தெரியாது. அதே நேரத்தில் இப்போ அதை வேட்டையாடிட்டு வந்துட்டார். இந்த வேட்டையாடுறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெருமை இருக்கும். பார்த்தியா, நான் வந்து ஒரே அம்பளை இதை வீழ்த்திட்டேன், இது எவ்வளோ பெரிய ஒரு புலி வந்துச்சு, நான் பேர் தைரியமாக அதுக்கு முன்னாடி போய் நான் நின்னேன். வீரம், தன்னுடைய வீரத்தை பறைசாற்றுதல். நான் வீரமாக போய் புலிக்கு முன்னாடி நின்னேன், அது வரும்போது ஒரே அம்பில் இவ்வளோ பெரிய புளியை நான் வந்து அழிச்சிட்டேன், இவ்வளோ பெரிய புளியை நானே தூக்கிட்டு வந்தேன் காட்டுக்குள்ளேருந்து. இப்படி பலவாறாக ஒரு பெருமை பேசக்கூடிய நிலையில் அவர் எதுவுமே பேசியிருக்க மாட்டார் இந்த இடத்துல. நான் செய்தேன்னு செஞ்சுருக்கேன், போனேன், இருந்துச்சு, அடித்தேன், இந்தாங்க சாப்பிடுங்க எல்லாரும், அவ்வளோதான், நானும் சாப்பிட்றேன், நீயும் சாப்பிடு, இது போல எண்ணங்கள் தான் அவருக்கு இருந்திருக்கும் அந்த இடத்துல. இந்த நான் என்ற எண்ணங்கள்லாம் இல்லாத நிலையில் இது போல் இருக்கும்போது தான் இறைவன் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல, அவர் வழியாக அவருடைய கர்மா பாவங்கள், இந்த நான் என்ற எண்ணமே இல்லாமல் இருக்கிறார் இல்லையா. இந்த எண்ணமே என்ன பண்ணுது, இப்போ நம்ம முன்னாடி ஒரு வரி பார்த்தோம்ல, பொய்யான எண்ணங்கள் போக வேண்டும். இந்த பொய்யான எண்ணங்களை போக்குறதுக்கு தான் இந்த திருவிளையாடெல்லாம் செய்ய வச்சு இந்த இடத்துல பசி பசு பாதம் இந்த விஷயத்தெல்லாம் தெரிய வச்சு அவரை இறைவனாவே ஆக்கிட்டார் இந்த இடத்துல. இல்லையா. ஓகே, நன்றி. நன்றி ஐயா. நல்லது நல்லது ஐயா.